நண்பர்களுக்கு வணக்கம். லாஸ்ட் 15 இயர்ஸ்ல தங்கம் 9 மடங்கு ரிட்டர்ன்ஸை கொடுத்திருக்கு. இதுக்கு ஈக்குவலான ரிட்டர்ன்ஸை மணப்புரம் பினான்ஸுடைய ஷேர்ஸும் கொடுத்திருக்கு. ஆனா இந்த ரெண்டு ரிட்டர்ன்ஸையும் சேர்த்து ஒரே ஒரு கம்பெனியோட ஸ்டாக் முத்தூட் பினான்ஸ் உடைய ஸ்டாக் கிட்டத்தட்ட 19 மடங்கு ரிட்டர்ன்ஸை லாஸ்ட் 15 இயர்ஸ்ல கொடுத்திருக்கு. 4100 அப்படிங்கிற ஆல் டைம் ஹையர் ரீச் பண்ண முத்தூட் பினான்ஸ் உடைய ஸ்டாக் இப்போ 3400 அப்படிங்கிற பிரைஸுக்கு சரிஞ்சிருக்கு. இந்தியாவுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் கோல்ட் லோன் பினான்சிங் கம்பெனியான மணப்புரம் பினான்ஸ் பற்றி ஏற்கனவே ஒரு டீடைல்டு வீடியோ பார்த்திருக்கோம். இன்னைக்கு இந்தியாவுடைய கோல்ட் லோன் பினான்சிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க முத்தூட் பினான்ஸ் பற்றி 3 முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், LTV லோன் டு வேல்யூ ரேஷியோ. லோன் வாங்குற அன்னைக்கு தங்கத்துடைய மதிப்பு என்ன, அந்த மதிப்புக்கு எந்த அளவுக்கு லோன் கொடுக்கலாம் அப்படிங்கறதான் லோன் டு வேல்யூ ரேஷியோ. இந்த ரேஷியோ தான் அதர் NBFC கம்பெனிஸ் விட கோல்ட் லோன் பினான்சிங் கம்பெனிஸ் நல்ல நெட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸையும் குறைவான NPA இருக்கிறதுக்கு காரணமாகவும் இருக்குது. 1 லட்ச ரூபாய் மதிப்புல நகையை அடகு வைக்கிறாங்க அப்படின்னா அதுல அதிகபட்சமா 75,000 85,000 அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த பினான்சிங் கம்பெனிஸால லோன் கொடுக்க முடியும். அதாவது தங்கத்துடைய மதிப்புல 75 to 85% தான் லோன் கொடுக்க முடியும். ஒருவேளை கோல்டு லோன் வாங்குறவங்க அந்த கடனை திரும்ப கட்டல அப்படின்னா இந்த பினான்சிங் கம்பெனிஸால ஈஸியா அவங்களால ஏலத்துல விட்டு கொடுத்திருக்க கடனை விட அதிகமான பணத்தை வசூல் பண்ண முடியும். அடுத்ததா 1 லட்ச ரூபாய் மதிப்புள்ள நகைக்கு 75,000 கடன் கொடுத்திருக்காங்க. ஆனா அடுத்த 3 மாசத்துல 6 மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது தங்கத்துடைய விலை ஏறுறதால இந்த லோன் டு வேல்யூ ரேஷியோவும் இன்க்ரீஸ் ஆகுது. இது கம்பெனிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாகவும் இருக்குது. இப்படி நல்ல ஒரு சேஃப்டியை கொடுக்கிற ஒரு ப்ராடக்ட் மேல லோன் கொடுக்கறதால கோல்ட் லோன் பினான்சிங் கம்பெனிஸ்க்கு நல்ல ரேட்டிங்ஸ் கிடைக்குது. இதுலயும் மார்க்கெட் லீடர்ஷிப், நல்ல பிராண்ட் நேம், பிசினஸ் எஃபிஷியன்ட்டா ரன் பண்றது, இந்த மாதிரி மணப்புரம் பினான்ஸை விட முத்தூட்டுக்கு ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் இருக்கிறதால எல்லா ரேட்டிங் ஏஜென்சிஸும் மணப்புரம் பினான்ஸை விட ஒரு படி அதிகமா முத்தூட் பினான்ஸுக்கு இன்னும் பாசிட்டிவான ரேட்டிங்ஸ் கொடுக்கறாங்க. இதனால கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இவங்களால கடன் வாங்க முடியுது. இதனால மார்க்கெட் பிரைஸுக்கு லோன் கொடுத்தாலே இந்த கம்பெனியால நல்ல ப்ராஃபிட்ஸையும் நல்ல ப்ராஃபிட் மார்ஜினையும் ரிப்போர்ட் பண்ணவும் முடியுது. அடுத்ததா தங்கத்தை பேஸ் பண்ணி லோன் கொடுக்கறாங்க. ஆனா தங்கத்தை விட அதிகமான ரிட்டர்ன்ஸை எப்படி இந்த கம்பெனியால ஜெனரேட் பண்ண முடியுது அப்படின்னா கோல்டுடைய பிரைஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது அந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்தது. அதிகமான டிமாண்ட் இருக்கிறதால அந்த ப்ராடக்டோட பிரைஸ் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனா இந்த ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி லோன் கொடுக்கிற கம்பெனிஸ்க்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் கிடையாது. ஆனா அதை தவிர வேற சில அட்வான்டேஜஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட், எஃபிஷியன்ட் கேபிட்டல் ரொட்டேஷன். தங்கத்துல பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அது ஒரு ஓரத்துல ஐடில் அசெட்டா இருக்கும். ஆனா அதை பேஸ் பண்ணி கடன் கொடுக்கிற இந்த கம்பெனிஸ் 3 months அப்படிங்கிற ஆவரேஜ் டென்யூர்ல தான் கோல்ட் லோன் கொடுக்கறாங்க. இதனால ஒரு கேபிட்டலை ஒரு வருஷத்துல 3 to 4 times அப்படிங்கிற அளவுக்கு ரொட்டேட் பண்ண முடியறதால, அதுவும் அதிகமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ரொட்டேட் பண்ண முடியறதால நல்ல ப்ராஃபிட்ஸை இந்த பிசினஸ் ஜெனரேட் பண்ணுது. அடுத்ததா பிசினஸ் growth. ஒரு பிரான்ச்சை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லோன் கொடுக்கறதுக்கு தேவையான பணம், இதையெல்லாம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்டா பண்ணதுக்கு பிறகு கொஞ்ச வருஷத்திலே ஒரு பிரான்ச்சஸும் இந்த கம்பெனிஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண மொத்த பணத்தையும் ப்ராஃபிட்ஸா எடுத்துரும். அதுக்கப்புறம் இந்த பிரேக் ஈவன் ஆனதுக்கு பிறகு ஒரு பிரான்ச்சஸ்ல இருந்து வரதும் அடிஷனல் ப்ராஃபிட்ஸ். இந்த அடிஷனல் ப்ராஃபிட்ஸ் வச்சு கம்பெனி 2 விஷயங்கள் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட், தொடர்ந்து புது பிரான்ச்சஸை ஓபன் பண்ணலாம். 2010-11 இந்த பீரியட்ல 2000 பிரான்ச்சஸ் அப்படிங்கிற அளவில் இருந்தது. இப்போ 4855 பிரான்ச் அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுடைய பிரான்ச் நெட்வொர்க் சவுத் இந்தியா மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க. இந்த பிரான்ச் எக்ஸ்பான்ஷன் இந்த கம்பெனியுடைய பிக்ஸட் எக்ஸ்பென்சஸை அதிகமா ரெடியூஸ் பண்ணுது. 1000 பிரான்ச் இருக்கும் போதும் அதே அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் தான் சாஃப்ட்வேருக்கு, அதர் கம்ப்ளைன்சஸ்க்கு, இந்த மாதிரி பிக்ஸட் காஸ்ட் ஸ்டாண்டர்டா இருக்கும். ஆனா பிரான்ச் நெட்வொர்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் மூலமா இந்த எக்ஸ்பென்சஸ் அதிகமா ரெடியூஸ் ஆகும். அதோட கண்டினியூஷனா கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததா இந்த பிரான்ச்சஸ் ஜெனரேட் பண்ணி கொடுக்குற பணத்தை வச்சு புது பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணதுக்கு பிறகு கோல்டு லோன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்றதுல இருந்து அடிஷனலா ஹோம் லோன்ஸ், இன்சூரன்ஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், மைக்ரோ ஃபைனான்ஸ்,
பிசினஸ் லோன்ஸ், இப்படி வேரியஸ் ப்ராடக்ட்ஸை ஒரே இடத்துல கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது கோர் பிசினஸ் ஆன கோல்டு லோன் மூலமா கிடைக்கிற ப்ராஃபிட்ஸே பிரான்ச் எக்ஸ்பென்சஸ்க்கு தேவையான பணத்தையும் அடிஷனலா அதிகமான ப்ராஃபிட்ஸையும் கொடுக்கறதால இந்த அதர் பிசினஸ் வெர்டிகல்ஸை எந்த ஒரு அடிஷனல் காஸ்டும் இல்லாமலே இவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ணவும் முடியுது. இதனால இயர் ஆன் இயர் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதோடைய கண்டினியூஷனா இந்த கம்பெனியால நல்ல ஷேர் பிரைஸ் growth-ஐயும் அடிஷனலா நல்ல டிவிடெண்ட்ஸையும் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்கவும் முடியுது. மூணாவதா, முத்தூட் ஃபைனான்ஸ் டிவிடெண்ட் மூலமா ஜெனரேட் பண்ணி கொடுக்கிற பாசிவ் இன்கம். கோல்டு வாங்கினதுக்கு பிறகு அது ஐடில் அசெட்டா எந்த விதமான ரிட்டர்ன்ஸையும் ஜெனரேட் பண்ணாம அப்படியே இருக்கும். ஆனா ஷேர்ஸ்ல பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் பிரைஸ் growth அப்படிங்கிற கேபிட்டல் அப்ரிசியேஷனையும் அடிஷனலா அந்த ஷேர்ஸை நம்ம ஹோல்ட் பண்ணிருக்கிற பீரியட்ல கம்பெனி ப்ராஃபிட்டபிளா இருந்துச்சுன்னா நல்ல டிவிடெண்ட்ஸையும் நமக்கு கொடுக்கும். முத்தூட் ஃபைனான்ஸோட டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பாலிசி அப்படிங்கிறது வருஷம் அவங்களுக்கு வர்ற ப்ராஃபிட்ல 20% ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டா டிக்ளேர் பண்ணுவோம் அப்படிங்கிறது. லாஸ்ட் பினான்சியல் இயர்ல ஒரு ஷேருக்கு 26 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. இது இப்ப இருக்கிற ஷேர் பிரைஸ் ஆன 3400 rupees வச்சு கால்குலேட் பண்ணோம்னா 1% கீழே தான் இவங்களுடைய ஈல்டு இருக்குது. ஆனா 2011, 12, 13 இந்த பீரியட்ல முத்தூட் ஃபைனான்ஸோட ஷேர் பிரைஸ் 100ல இருந்து 200 அப்படிங்கிற பிரைஸ்ல தான் ட்ரேட் ஆச்சு. இதுலயும் ஹையர் பிரைஸ் பேண்டான 200 அப்படிங்கிற பிரைஸ்ல வச்சு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் கூட இப்ப கொடுக்கிற 26 ரூபா அப்படிங்கிறது 13% ஈல்டையும் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்கும். தங்கத்தோட விலை லாஸ்ட் இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி மிக வேகமா இன்க்ரீஸ் ஆகாம கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆனால் கூட முத்தூட் ஃபைனான்ஸ் அதர் பிசினஸ் வெர்டிகலுக்கும் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கிறதால இந்த கம்பெனியால அடுத்து வர்ற வருஷங்கள்லயும் நல்ல ப்ராஃபிட்ஸை ரிப்போர்ட் பண்ண முடியும். அப்படி ரிப்போர்ட் பண்ணும்போது இவங்களுடைய டிவிடெண்ட்ஸும் டிவிடெண்ட் ஈல்ட்ஸும் கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கடைசியா எல்லாமே இந்த கம்பெனிக்கு பிளஸ்ஸா இருந்தாலும் எதனால இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் 4100 ரூபா அப்படிங்கிற அளவுல இருந்து 3400 அப்படிங்கிற அளவுக்கு 17% சரிஞ்சிருக்குது அப்படின்னா இந்த கம்பெனியோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆனாலும் இந்த அசெட் அண்டர் மேனேஜ்மெண்டோட growth தங்கத்துடைய விலையேற்றத்தின் மூலமா மட்டுமே வந்திருக்குது. ஆனா இவங்களுடைய ஹோல்டிங்ஸா இருக்கிற கோல்டு 210 டன் அப்படிங்கிற அளவுக்கு தான் கடந்த சில வருஷமா கண்டினியூ ஆகிறதால இந்த கன்சாலிடேஷனையும் இன்வெஸ்டர்ஸ் ஒரு கன்சர்னா எடுக்கிறாங்க. அடுத்ததா கஸ்டமர் பேஸ் கண்டினியூஸா 6ல இருந்து 7 கோடி அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுடைய கஸ்டமர் பேஸ் மேனேஜ் ஆகிறதும் இதையெல்லாம் விட வேல்யூவேஷன்ஸ் முத்தூட் ஃபைனான்ஸோட ஆவரேஜ் பிரைஸ் பை ஏர்னிங் 10 to 12 அப்படிங்கிற அளவுல தான் இருக்கும். அந்த இடத்துல இருந்து 20 அப்படிங்கிற இடத்துக்கு போனது இப்போ அங்க இருந்து 16 அப்படிங்கிற அளவுக்கு கரெக்டா இருக்குது. இந்த இடத்துல இருந்தும் 10 to 12 அப்படிங்கிற பிரைஸ் பை ஏர்னிங்க்கு இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் கரெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த பிரைஸ்ல இந்த கம்பெனியை போர்ட்ஃபோலியோவுக்கு கன்சிடர் பண்ணலாம். மணப்புரம் அண்ட் முத்தூட் ஃபைனான்ஸ் இந்த ரெண்டுல எது உங்களுடைய போர்ட்ஃபோலியோல இருக்கு, என்ன காரணத்துக்காக அந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அவங்க கூடவும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.